சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு சமரசம், அந்த 1 டன் அறிக்கை மாதிரி தானங்கிறதுக்கான ஒரு கூடுதலாக ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அதிமுகவுக்குள் ஏற்பட்ட குழப்பத்தால் அவர் சொல்கிறது எதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். அந்த குழப்பத்தால் அந்த மாநாடு அக்டோபர் 2014 நடைபெறதா இருந்து அப்புறம் மார்ச் 2015 தள்ளி வைக்கப்பட்டு இப்பொழுது செப்டம்பர் 2015 என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்குதுங்கிறார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த காலம் சூழல் அந்த திருக்குறளினுடைய உட்பொருள் இதெல்லாம் கவனிக்காமலே இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று. அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. ஏற்கனவே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களா என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் நல்ல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறீங்க, மக்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், உலகத்தில் இது போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கெல்லாம் எந்தெந்த நாடுகள் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறது? இவர் எவ்வளவு நாளாக முதல்வராக இருந்தார்கள், இவர் ஆட்சி இருந்தது, இவர் துணை முதல்வராக இருந்தார், இவர்கள் எல்லாம் எத்தனை அறிக்கைக்கு இப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்து உலகத் தலைவர்களை எல்லாம் விட ஒப்பற்ற பெரும் தலைவியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய கட்சியினுடைய தலைவி அப்படிங்கிற நம்பிக்கையில கேட்கறாங்க. நீங்க கொடுத்துடலாமே, மற்ற தலைவர்கள் மாதிரி அவங்க தலைவி. எங்க இல்லாத ஊருக்கு போகாத வழியை கேட்கறது வாதமா விதண்ட வாதமா? வெள்ளை அறிக்கை கூட வேணாம் சார். இல்லைங்க, ரெண்டு நான் உங்களை நான் வந்து இப்போ 10ஆம் வகுப்பு மாணவன் வச்சுக்கங்களேன், நான் வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டுன்னு கேட்கறாங்க. நான் உண்மையிலேயே அந்த மார்க் எடுத்ததுன்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டிடுவோம். அதை பாருங்க, தமிழ்ல 99, இங்கிலீஷ்ல 98, 97 முடிஞ்சு போச்சு. அதாவது அதே பள்ளிக்கூடத்துக்கு 3 பேர் போறாங்க. ஒருத்தன் 4வது பேனை பயன்படுத்துகிறான், அடுத்தவன் 2வது பென்சில் பயன்படுத்துகிறான், இன்னொரு எழுத்து கிளாஸ் அவன் பல்பம் பயன்படுத்துகிறான். பல்பம் பயன்படுத்துகிறோம், பேனாவை எதிர்பார்க்கலாமா? அதேதான் நீங்க நினைக்கிறது சொல்றேன். அதாவது நீங்கள் தயவு செய்து உண்மையை உறக்க சொல்லலாம், தப்பில்லை. இந்த ஹாங்காங் அதுதான் இதுக்கெல்லாம் முன்னுதாரணம். ஹாங்காங் சீனா மிகப்பெரிய சோசியலிஸ்ட் நாடு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாட்டில் 2 நாணயம் எங்கே இருக்குதுன்னா சீனாவில் தான். ஒரு நாட்டில் 2 நாணயம். சரி. ஒன்று. 2வது, இந்த ஆட்சி ஹாங்காங் 100 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. வேற எதுக்கு? அதெல்லாம் போயிட்டு வந்தையா, அதனால சொல்றேன். தயவு செய்து என்ன அந்த நிலை இந்த இந்தியாவிற்கு வந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டிற்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே நிலைமை என்னவென்றால், இங்கே இப்போ இந்த மாநாட்டுக்காக என்னென்ன வகையிலே எது செய்ய வேண்டுமோ அது பூரா நம்ம செய்கிறோம். ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்கோம். இங்கிலாந்தில் அதிகாரிகள் தூதர் அங்கே இந்த உலக பொருளாதாரத்தை இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? அதான் கேள்வி. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ உலக அளவில் இது போற்றப்படும், உலக அளவில் இது வரவேற்கப்படும், உலக அளவில் வருகின்ற இந்த மாநாடு பேசப்படும். நீங்க வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி, சட்டப்பேரவை அனுபவத்திலும் சரி மிக மூத்தவர். என்னுடைய கேள்வி இது செய்யாதுன்னு நான் சொல்ல வரல. எக்ஸாக்ட்லி இது பெரிய விதமான ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறதா பொருளாதார நிபுணர் சொல்றாரு. அதை நான் நம்புகிறேன், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னுடைய கேள்வி, ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கிறீங்க. தட் மீன்ஸ் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு பல கோடிக்கணக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறீங்க, பல தொழிற்சாலை இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். அதில் ஏதாவது 2 சொன்னீங்கன்னா இந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பார்த்தீங்களா, இவங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் இந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்குது, இந்த பாருங்க இத்தனை 1000 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, அதை நம்புங்க அப்படின்னு நம்ம ஜெயராஜுக்கு எடுத்து புரிய வைக்கலாம். அதுக்காக தான் நான் கேட்குறேன். அவருக்கு அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறார், தெரியாமல் இல்லை. எது மறைக்கணும், எப்படி மறைக்கணும்னு தான் பேசுகிறார். இதற்கெல்லாம் பதில் இருங்க. இதற்கு பதில் இந்த இப்பொழுது நடக்கின்ற உலக பொருளாதார மாநாடு மிக தெளிவாக இல்லை. 2 விஷயம். அவர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் நீங்க கொடுத்த 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். வேலையில்லா திண்டாட்டமும் முதலீடு செய்ய வந்தவர்கள், மின்சாரம், தரமான சாலை போக்குவரத்து, தண்ணீர் இல்லாமல் வேறு மாநிலத்துக்கு ஓடுனாங்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை. இந்த ஆட்சி தோல்வி, ஒருவேளை இந்த ஆட்சி போனால் திமுக தோல்வி விட்டால் அதுக்கு நான் தான் காரணம். ஆற்காடு வீராசாமி ஓப்பனா சொன்னாரு. மின்சார பிரச்சனை, அப்ப மின்சார பிரச்சனை யாரு காரணம்? உங்களுடைய திமுக ஆட்சியில வட சென்னை, மேட்டூர் ஆகிய இடங்களில் 1500 மெகாவாட் மின் நிலையங்களை அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டினீங்க. அடிக்கல் நாட்டல, திட்டம் தொடங்கப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்டது. மேட்டூர் அழகு 2 அதையே சொல்ல மறுக்கிறீங்க.
அடிக்கல் நாட்டப்பட்டு 30 மாதங்களில் முடிக்கப்பட்டு, நீங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன், 30 மாதங்களில் முடிக்கப்பட்டு 2008 2009 ஆகிய ஆண்டுகளில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று அப்பொழுது ஆற்காடு வீராசாமி அறிவித்தார். ஆனா திமுக ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு கூட 2009 2011 பிறகு நீங்க கொடுத்த காலத்துல ஏன் முடிக்கல சார்? நீங்க கேக்குறீங்களா 2014 மார்ச் 2015 செப்டம்பர் 2014 மார்ச் 2015 செப்டம்பர்ல எல்லாம் நடத்துவீங்கன்னு சொன்னீங்க. நடத்துறது ஏன் தள்ளி போச்சுன்னு கேக்குறீங்க. 2008 2009 நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா முடிக்கவில்லை இல்ல, அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. முடிக்கல நாங்க சார் ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தோம். புதுசாக ஒரு தொழிற்சாலை உருவாக்குறோம். ஒப்பந்ததாரர் சரியா வேலை செய்யல, அவன் 11 மாசம் டிலே பண்றான். அவனை வேலை வாங்க வேண்டிய இடத்துல அரசு இருக்கிறது. இருங்க ஒரு நிமிஷம், செய்யலன்னு சொல்லாதீங்க. முயற்சி செய்தோம், முடியவில்லை. ஆனால் சார் ஒரு தொழிற்சாலை தொடங்கல சார், ஒரு புதிய திட்டம் கூட அதிமுக தொடங்கல சார், ஒரு யூனிட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யல சார். அதே சார் கேக்குறீங்க நீங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? நான் கேக்குறேன், நாங்கள் கொண்டு வந்த திட்டம், நீங்க கேக்குற கேள்வி கொண்டு வந்த திட்டம், நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. இந்த கேள்வி கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு இந்த மாநிலத்தில் மின்சாரம் இருக்கு. நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்வி யார் கேக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கேள்வியை திமுக இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த காலம் தாழ்த்தியது, மின்சார பிரச்சனை இங்கே இருந்தது, அதனால தான் நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டளித்தோம். நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று மக்களுக்கு அதிமுகவை கேட்க உரிமை இருக்கிறது. ஆனால் திட்டங்களை செயல்படுத்தாமல் தாமதப்படுத்திய திமுகவிற்கு அதிமுகவை கேட்பதற்கு எந்த தார்மீக உரிமை இருக்குது? அது சொல்றேன் கேளுங்க. ஒரே ஒரு முறை 12,994 கோடி ரூபாய் செலவில் 57,787 மீட்டர் சாலைகளை மேம்பாட்டு பணிகள் பராமரிப்புகளுக்காக திமுக ஆட்சியில் செஞ்சோம். அதே போல மாநில நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்த இயலாத 32 கிலோமீட்டர் தவிர ஒரு வழி தடசாலைகளை இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். இங்க பாருங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருந்ததுனாலதான், மதுரவாயில் மேம்பாலம் உருவாக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு எந்த ஆட்சியில முடக்கப்பட்டிருக்கு. எப்படி இங்க கம்பெனி வரும், எப்படி தொழில் முன்னேற்றம் வரும்? நான் கேட்பது, திமுக ஆட்சியில் தொடரப்பட்ட திட்டங்களை முடக்கி வைத்துட்டு இவங்க என்ன செய்ய முடியும்? மக்களோட வரி பணத்தை யாரு முடக்கனது? யாரு? நான் திமுக ஆட்சியில அது முடங்கி போனது எப்படி? பாருங்க, திமுக ஆட்சியில அது முடங்கி போன திட்டங்களாக இருந்துச்சு. 4676 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை திமுக ஆட்சி உருவாக்கணும். 4000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கி உள்கட்டமைப்பு உருவாக்கிய திமுக எங்க? எதுவுமே செய்யாத அதிமுக எங்க? அவருடைய வாதம் அடிப்படையில் இதுல எல்லா பிரச்சனையும் நம்ம நூலகத்திலிருந்து தொடங்கி எல்லா பிரச்சனையும் இந்த சண்டை நீடிக்குது. எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாரு. அந்த திட்டங்களை சரி நாங்க தான் செயல்படுத்தல, அதுக்கப்புறம் செயல்படுத்திக்கலாம். அது ஒரு வாதம் வைக்கிறாரு. நாங்க செயல்படுத்தி பாதில் விட்ட திட்டங்களை இவர்கள் விரைவாக முடிச்சிருக்கலாம். இது எதுவுமே செய்யலையே, இவர்கள் எப்படி எங்களை சொல்லலாம்னு அவங்க, நீங்க எங்களை சொல்லாதீங்கன்னு இவங்க. உடன்படி திட்டம் உதாரணம். கொஞ்சம் சற்று ரெண்டு பேரும் பேசிட்டீங்க. அதாவது இவர்கள் அவர்களை குறை சொல்வதும், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இவர்களை குறை சொல்வதுமான ஒரு மோசமான அரசியல் சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இரண்டு பேரையுமே இப்போ மக்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. இரண்டு பேருமே மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? இன்னும் மின்சார பற்றாக்குறை நீடிக்கிறது. வேணுமென்றால் மின்வெட்டு குறைந்திருக்கலாம், பற்றாக்குறை நீடிக்கிறது. ஒரே ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், அதானியோடு சோலார் பேனலுக்கு ஒரு யூனிட் 7 ரூபாய்க்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் தைரியத்தோடு இவ்வளவு அதிகமாக ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கியிருக்கிறோம். அவரே கொட்டேஷன் சொல்லி இருக்குது. அவரே கொட்டேஷன் கம்மியா தான் கொடுத்தாரு, அது வேற விஷயம். அவர் கொடுத்த கொட்டேஷன் விட அதிகமா கொடுத்தாங்க. அவ்வளவு நாம திறந்த மனதோடு இருக்கிறோம், நீங்க அடிச்சுட்டு போங்கன்னு. எனவே இவர்கள் சொல்கிற வளர்ச்சி எல்லாமே தனிநபர்களை வளர்ப்பதாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த திட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம், வராம இருக்கிறது என்ன காரணம்? லஞ்சம் தாங்க. ஓப்பனா சொன்னா ஊழல். எல்லா இடங்களிலும் கையூட்டு பெறாமல் எந்த வேலையும் நடப்பதில்லை. தேசிய வியாதியா போயிடுச்சு. அப்ப இதுக்கெல்லாம் மாற்று என்ன? நான் தான் சொன்னேன், கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்புகளை வளர்ப்பதற்கு, கிராமப்புற விவசாயம் சார்ந்த தொழில்களை, நாங்கள் தொழிலுக்கு விரோதிகள் அல்ல, ஆனால் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். நான் கேட்கிறேன், 1986 வரலையும் ஒரு ஆண்டிற்கு 1.2% வேலை வாய்ப்பு வந்தது.